அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங் 2025ல் ரேண்டம் நம்பர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அசைனிங் ரேண்டம் நம்பர். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்து கொடுக்குற நாள் இன்னைக்கு தான். ஓகே, ரேண்டம் நம்பர்னா என்ன, உண்மையிலே அதனால் எதனா பயன் இருக்குதா, இல்லை எதுக்குமே உதவாத ஒரு நம்பரா? ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டை பிரேக்னு ஒன்று இருக்குது. அந்த டையை எப்படி வந்து பிரேக் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு ஒரு பாலிசிஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட், இப்போ டை பிரேக்கிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஒரு கட் ஆஃப் நான் வந்து எடுத்துக்கிறேன். 190 தான் கட் ஆஃப்னு வச்சுக்கலாம். இந்த 190 கட் ஆஃபே நிறைய பேர் எடுத்திருக்கலாம். ஸோ மல்டிபிள் பீப்புள்ஸ் எடுத்திருக்கலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பர்சன் ஏவும் பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃப், பர்சன் பியும் பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃப். ஸோ யாருக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க, ஸோ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடய வச்சுக்கலாமே. ஒரு காலேஜ் வச்சுக்கலாம். சரி, உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டினே வச்சுக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸில் ஒரு சீட் இருக்கு. அது யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரேங்க். ஸோ ரேங்க்கு அலோகேட் பண்ணுறதுக்கு இந்த ரேண்டம் நம்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரேங்க்னா என்னன்றதை நான் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து பேசுகிறேன் சப்சிக்வெண்ட் வீடியோஸில். ஸோ இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரில் யாருக்கு ஹையர் ரேங்க் கொடுப்பாங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. 2 பேரும் சேம் கட் ஆஃப். அப்படி சேம் கட் ஆஃபாக இருக்கிற பட்சத்தில் எடுத்தோன்னே மேத்தமெட்டிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. ஸோ பர்சன் ஏ மேக்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா, பர்சன் பி மேக்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா? இஃப் சப்போஸ் பர்சன் ஏ தான் மேக்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க, ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இல்லை நம்ம இன்னும் சிம்பிளிஃபையாக வச்சுக்கிறதுக்கு 2 பேரும் 200 கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க? ஸோ அதுதான் வந்து கேள்வி. இப்போ பர்சன் ஏ மேக்ஸில் அதிக மார்க் எடுத்திருந்தாங்க பர்சன் பியை விட கம்பேர் பண்ணும் போதுனா வெரி ஈஸி, ஏக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், பிக்கு வந்து செகண்ட் ரேங்க். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் மேத்தமெட்டிக்ஸ்லுமே 2 பேரும் சேம் மார்க், ஆப்வியஸ்லி 200 கட் ஆஃப்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸில் சேமாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ்லுமே சேம் மார்க் வச்சுருக்காங்கன்னா அடுத்து கெமிஸ்ட்ரி பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4th சப்ஜெக்ட் பார்ப்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பார்க்குறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கெமிஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 4th சப்ஜெக்ட் மார்க் வந்து பார்ப்பாங்க. 4th சப்ஜெக்ட்னா என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்கள் ஒரு வேளை பயோமேக்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பயாலஜி சப்ஜெக்ட் தான் உங்களுடைய 4th சப்ஜெக்ட். அதில் யார் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க? சப்போஸ் அதில் பி அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா பிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, அவங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த 4th சப்ஜெக்ட்லுமே 2 பேரும் சேம் மார்க்காக இருந்தாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் யாருக்கு எதை வச்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, யார் பெரியவங்களோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஹூ இஸ் எல்டர் பர்சன். இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த் நான் வந்து வைக்கிறேனே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10/6/2008 ஒருத்தர் இருக்கீங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 9/6/2008. யார்ப்பா இதில் பெரியவங்க? ஸோ இதில் ஆப்வியஸாக பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரியுது, ஜூன் 9 பிறந்தவங்க தான் பெரியவங்க, 2008. ஓகேவா? ஸோ ஒரு நாள் வந்து பெரியவங்க, பட் ஒரு நாள் பெரியவங்களா இருந்தாலும் பெரியவங்க தான். ஸோ இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, ஏக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் தான் போகும். ஓகேவா? வாட் இஃப் டேட் ஆஃப் பர்த்தும் 2 பேரும் சேமாக இருக்காங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் பிக்சருக்கே வரும். ஸோ எத்தனை பாசிபிலிட்டியை வந்து ஈக்குவலாக இருக்கணும்? ஸோ மேக்ஸ்லையுமே ஈக்குவலாக இருக்கணும், ஃபிசிக்ஸ்லையுமே ஈக்குவலாக இருக்கணும். இந்த 2 கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ஈக்குவலாக வாய்ப்பு இருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பட் சர்டைன் ரேர் கேஸில் இதுவுமே சேமாக இருந்துச்சுன்னா தான் ரேண்டம் நம்பர் நமக்கு வந்து வரும். ரேண்டம் நம்பர் பேர்லேயே தெரியுது. ரேண்டம்னா என்ன? சும்மா கொடுக்கறது ஒரு நம்பர், ஒரு 10 டிஜிட் நம்பர் வந்து வரும். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து அசைன் ஆகுது. ஸோ இப்போ இது எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா ஏவோட ரேண்டம் நம்பர் பார்ப்பாங்க, பியோட ரேண்டம் நம்பர் பார்ப்பாங்க. நம்ம புரிதலுக்காக நான் ஒரு சின்ன நம்பராக நான் எடுத்துக்கிறேன். ஏவோட ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 இருக்குது. பியோட ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது பெருசு, எது ஹையர்? அதாவது ரேண்டம் நம்பர் ஹையராக இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹையராக இருக்கும். ஹையர் த நம்பர், ஹையர் த ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர்லி நமக்கு பார்த்தோன்னே தெரியுது, ஏ தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ரேண்டம் நம்பர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் எல்லா டைஸையும் பிரேக் பண்ணி ஏக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறோம். புரியுதா எப்படி இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு? பட் இவ்வளோ ரேண்டம் நம்பர் எல்லா ப்ராசஸையும் கடந்து வரணும்னா, ரேண்டம் நம்பர்லாம் வரணும்னா இந்த 4 பாலிசியும் உங்களுக்கு சேம் டு சேமாக இருக்கணும் ஃபார் போத் த பர்சன்ஸ்.
ஓகேவா? இது எங்க இந்த 4 இது வந்து அப்ளை ஆகும், 2 பேருக்கும் சேம் கட் ஆஃப் இருந்தா மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் 200 199 இருக்காங்கன்னா ஈஸியா நம்ம வந்து அலோகேட் பண்ணிட்டு போயிடலாமே. இவர் ஃபர்ஸ்ட் ரேங்க், இவர் செகண்ட் ரேங்க். ஸோ ப்ரிலிமினரியா கட் ஆஃப் வச்சு தான் பார்ப்பாங்க. சப்போஸ் கட் ஆஃப் 2 பேருக்கும் சேமா இருந்துச்சுன்னா தான் இந்த 4 பாசிபிலிட்டி பார்ப்பாங்க. இந்த 4 பாசிபிலிட்டியும் சேமா இருந்தால் தான் ரேண்டம் நம்பர் பார்ப்பாங்க. ரேண்டம் நம்பர் வச்சு ரேங்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரேங்க் பற்றி நான் டீட்டெயிலாக நான் வந்து பேசுகிறேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வரல, இந்த ரேண்டம் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணால் நமக்கு ஹையர் நம்பர் கிடைக்குமா? அப்படிலாம் கிடையாது, ரேண்டம் தான். ஸோ இப்போ ஒரு காயினை நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா ஹெட் வருமா டெய்ல் வருமானு யாருக்குமே தெரியாது. ஒரு டைஸை நீங்கள் வந்து உருட்டினீங்கன்னா 1லேருந்து 6 எதனாலும் வரலாம், இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ரேண்டம் தான், இட்ஸ் அ ரேண்டம் ஈவெண்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இது நான் சொல்லி தான் தேவைன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? யா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர். ஸோ நீங்கள் எப்படி இதை செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டிஎன்இஏ வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரேண்டம் நம்பர் இருக்கும். சம் கேசஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் லாகின் பண்ணி பார்க்குறது தான் வந்து ஐடியல். ஓகேவா? யா, பாய். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.